ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சின்ன உருளைக்கிழங்குகளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதோட தோலெல்லாம் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் 5 உருளைக்கிழங்காக சேர்த்து அதில் உள்ள எண்ணெய் இந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கரண்டியை நம்ம அடிக்கடி விட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி மட்டும் விடலாம். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்த பிறகு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் உள்ள மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.